வணக்கம். எங்க தோட்டத்துல உள்ள காய்கறிகளை, பூக்களை அறுவடை பண்ண போறோம். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து சுண்டக்காய் செடி நல்லா இருக்கும் குழம்புல போட்டா. பிஞ்சா இருக்கிறதா ரொம்ப டேஸ்டா இருக்கும். இங்க பாருங்க. நீ வாமா. இங்க கொசு கடிக்குது, சீக்கிரம் இதை பிடிச்சிக்கங்க, இதை பிடிச்சிங்க. இங்க பாத்தீங்களா, இந்த மாதிரி ஸ்டேஜ்ல இருந்தாதான் வந்து சுண்டக்காய் வந்து எலசா இருக்கும் ரொம்ப நல்லா. அதோட ரொம்ப பிஞ்சா இருக்க கூடாது. ரொம்ப பிஞ்சா இருந்தாலும் கொஞ்சம் பரவாயில்ல, ஆனா நல்லா தான் இருக்கும். ஆனா முத்துனாதான் ரொம்ப அந்த டேஸ்ட் வந்து கொஞ்ச நேரம் அந்த இது வந்து காய் வந்து கொஞ்சம் முத்திரும். வேகத்துக்கு லேட் ஆகும் வேகறதுக்கு. இங்க பாருங்க, கொத்து கொத்தா அப்படியே ஈஸியா பறிச்சிடலாம். ஆனா வந்து இதுல வந்து கொஞ்சம் இந்த செடிகளை பார்த்து பறிக்கணும். எங்கிட்ட இந்த பச்சை பாம்பெல்லாம் அதோட சுத்திட்டு இருக்கோம். அதனால வந்து உஷாரா வந்து வெளிச்சம் இருக்கும் போதே பறிச்சிடணும். முள்ளு முள்ளு. எங்க பேத்தி கரெக்டா சொல்லுது பாத்தீங்களா, முள்ளுதான் மெயின் அதுல. இங்க பாருங்க, ஒன்னொன்றுக்கு முள்ளு இருக்கும் அப்படியே. ஒரு இதுலயும் இந்த பாருங்க தெரியாது பாக்குறது, அந்த மாதிரி ஷார்ப் முள்ளு அப்படியே இது ஆயிரும். இங்க பாருங்க, முள்ளு அப்படியே தெரியும் பாருங்க, எத்தனை பெரிய முள்ளு பாருங்க, அப்படியே தெரியுது பாருங்க, தெரியுது பாருங்க முள்ளு. அதனால எல்லாத்துலயுமே முள்ளு இருக்கும், உஷாரா பறிக்கணும். அது மெயினா வந்து பச்சை சுண்டக்காய் தான் ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு. அது வந்து நம்ம காய வச்ச சுண்டக்காய் வாங்கிட்டு வந்து அதை போட்டு வறுத்து சாப்பிடுறது, அது இந்த அளவுக்கு பவர் இருக்காது. அதனால வந்து பச்சை சுண்டக்காவை குடும்பம் வரைக்கும் சாப்பிட்டா ரொம்ப நல்லது உடம்புக்கு. சரி, போதும் இது. அடுத்தது இப்ப அடுத்த அறுவடை பாத்தீங்கன்னா காராமணி. காராமணி பாருங்க, நல்லா வந்து இது வந்து விதைக்கு விட்டுட்டு நாங்க முத்திருச்சு பாருங்க, அப்படியே காஞ்சிருக்கு பாருங்க. இதை அப்படியே எடுத்து நம்ம உதுத்து வெயில காய வச்சு அடுத்த தடவை போட்டோம்னா நல்லா செடி வரும். இங்க பாருங்க, இது பாம்பு மாதிரியே இருக்கு பாருங்க. கட் பண்ணுப்பா, மேல கட் பண்ணு. இந்த ஸ்டேஜ்ல கட் பண்ணலாம், இல்லைன்னா இதை விட நல்லா பிஞ்சில அப்படியே கட் பண்ணீங்கன்னா நல்லா பொரியலுக்கு எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் காராமணி. இதோ இருக்கு பாரு, எவ்வளவு நீட்டா இருக்கு பாத்தீங்களா. இங்க பாருங்க எவ்வளவு நீட்டு பாருங்க. இதை விட நீட்லாம் இருக்கு, முன்னாடி பறிச்சுட்டோம். இது பாருங்க, இந்த ஸ்டேஜ்ல பறிக்கலாம், இல்ல கொஞ்சம் பிஞ்சில இதை விட பிஞ்சில பறிச்சா நல்லா பொரியலுக்கு எல்லாம் ரொம்ப நல்லா டேஸ்டா இருக்கும். பிஞ்சு இருக்கு இங்க பாருங்க. இதெல்லாம் நல்லா இந்த மாதிரி ஸ்டேஜ்ல போட்டீங்கன்னா இப்ப நல்லா பொரியலுக்குலாம் நல்லா நைஸா வெந்துடும். இருக்கு இருக்கு. இது பக்கத்துலயே வந்திருக்கிறதுனால பார்த்து பார்த்து பறிக்க வேண்டியதா இருக்கு. அடுத்தது வந்து என்ன பறிக்க போறோம்னா எல்லோ கலர் கனகாம்பரம். எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்கு பாருங்க. சின்ன செடி தான், ஆனா பூ நிறைய இருந்திருக்கு பாருங்க. பறிக்கிறேன், இதே பறிமா. பாருங்க, நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கு. நம்ம கனகாம்பரம்லாம் வெளியில வச்சாலே 2 நாளைக்கு நல்லா காயாம இருக்கும். இதுல வந்து ரெட் கலர் கனகாம்பரம் அங்க அந்த சைடு வச்சிருக்கோம், அது கொஞ்சம் சின்னதா இருக்கு. இது கொஞ்சம் முன்னாடியே வச்சதுனால இது ரொம்ப வருஷமா இருக்கு, 2-3 வருஷமா இருக்கு. எப்ப பாரு பூ 2 பூவாது வந்துட்டே இருக்கும். அதுல கொஞ்சமாவது பூ இருந்துட்டே இருக்கும். அதுல சீசன்ல கொஞ்சம் நிறைய பூக்கும். அவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்கு பாருங்க. அடுத்தது நம்ம வந்து இந்த காட்டு மல்லி சின்ன செடி ஒன்று நட்டு வச்சேன். அதுல பாருங்க மொட்டு, சின்ன செடி தான், மொட்டு வந்திருக்கு. பறிச்சுக்கமா, அது ஒன்று பறி. அப்புறம் அங்க ஒரு காட்டு மல்லி இருக்கு, அதுல பார்க்கலாம். இந்த பூ பாருங்க, காக்கரட்டான். இது காட்டு மல்லின்னு சொல்லுவாங்க, காக்கரட்டான் பூன்னு. பாருங்க, சின்ன செடியில பூத்து கீழே விழுந்திருக்கு. இதை எடுத்திருக்கோம். மொட்டு நல்லா அப்படியே ஃப்ரெஷ்ஷா இருக்கும் போது பறிச்சிடணும். அடுத்தது வந்து கீரை வந்து மணத்தக்காளி கீரை. இங்க பாருங்க, ஒரே செடி தான் இது, நல்லா அப்படியே கூட்டமா வளர்ந்துருச்சு. நல்லா அப்படியே பக்கத்துல நெருக்கமா வளர்ந்துருக்கு பாருங்க. அப்படியே பழம் தான், பழமும் இருக்கு. நல்லா பழுத்துருச்சு. அந்த பழம்லாம் சும்மாவே சாப்பிடுவோம் எங்க பேத்தி. அதை இப்ப பறிச்சுக்கலாம். அது இங்க பாருங்க, மணத்தக்காளி கீரை இவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்கு பாருங்க. அப்படியே பாசிப்பருப்பு போட்டு கூட்டு வைக்கலாம், சூப்பர் டேஸ்டா இருக்கும். ரொம்ப வயிற்று புண்ணுக்குலாம் ரொம்ப நல்லது இது. வாய்ப்புண்ணு வயிற்று புண்ணுக்குலாம் இது அடிக்கடி செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப மணத்தக்காளி கீரை ரொம்ப புண்ணெல்லாம் நல்லா வயிற்று புண்ணெலாம் ஆற்றும். அந்த வயிறு எரிச்சல்லாம் இருக்காது, ரொம்ப நல்லா இருக்கும். கொஞ்சமாக கிண்டிக்கிட்டேன். அடுத்தது வாங்க பார்க்கலாம். அடுத்தது பாருங்க, பாரிஜாத பூவு நிறைய பூத்துருது. டெய்லி ஒன்று பறிச்சுக்கிறோம். இங்க பாருங்க, இப்போ ஒன்று இருக்கு. இதுல கட் பண்ணுமா, பரவாயில்ல, இல்லை உதறிக்கலாம், விட்டுரு. நல்லா இதோட கட் பண்ணு, இலையோட. இதுல வைமா, காட்டு காட்டு, அங்க காட்டு, அங்க காட்டு. இங்க பார்த்தீங்களா, இதுதான் பாரிஜாதம். டெய்லி ஒன்று ஒன்று பூ பூத்துட்டே இருக்கு. ஸ்மெல் தான் சூப்பர் ஸ்மெல். இது தலையில எல்லாம் வைக்கலாம், சாமிக்கும் வைக்கலாம்.
நல்லா எதுக்குமே இதுல வைக்க கூடாதுன்னு கிடையாது, சாமிக்கு வைக்கலாம், தலைமையும் வச்சுக்கலாம். அப்புறம் இங்க பாருங்க, மொட்டு பாருங்க, மொட்டு இங்க இருந்தது, மேலையா இருக்கு, நல்லா வெள்ளையா தெரிஞ்சிச்சு. இது சின்ன மொட்டுப்பா, இந்த மாதிரி பெரிய மொட்டு இது இருக்கு பாருங்க, பெருசா தெரியுது. இது நாளைக்கு பூத்துரும். இந்த ஒயிட்டா தெரியுது பாருங்க லைட்டா, நாளைக்கு ஈவினிங்லாம் இந்த பூத்துரும். அவ்வளவுதான். எறும்பா அப்படி வந்துருமா, போதும் அப்படியே வந்துருச்செல்லாம். குட்டி கனகாம்பர செடி பாருங்க, கனகாம்பர செடியில இங்க பாருங்க பூத்துருக்கு, இப்பதான் ஃபர்ஸ்ட் வருது இது. இப்ப பரிமா, போதும் எடு, அது பரவாயில்ல போடு, அது இதெல்லாம் ஒரு 2 நாளைக்கு தாங்கும், 2-3 நாளைக்கு ஒண்ணாங்க. பறிச்சுக்கோ, போடு எல்லாத்தையும் போடு, அது வேணாம் மட்டும் இருக்கட்டும். நத்தியா வட்டை செடி பாருங்க, சின்ன நத்தியா வட்டை இது, எல்லாம் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, பெருசா இருக்கும் நத்தியா வட்டை, இவ்வளவு பெருசு ரோஸ் மாதிரி பூத்திருக்கும். இது வந்து குட்டி, கண்ணுக்கு ரொம்ப நல்லது. இதை வந்து இந்த கண்ணு மேல அப்படியே வச்சு சூட்டெல்லாம் தணிக்கும், கண்ணு மேல வச்சு கொஞ்ச நேரம் அப்படியே வச்சிருந்தோம்னா சூட்டை தணிக்கும். அது ஒரு மருத்துவ குணமுள்ள பூச்செடி இது. அடுத்தது பாருங்க, பிங்க் கலர்ல நித்திய கல்யாணி, நல்லா அழகா இருக்கு பாருங்க. முன்னாடி ரெட் கலர்லாம் இருக்கு, இது வந்து இந்த சைட்ல இந்த பக்கம் வச்சதுனால அப்படியே நல்லா வருது, படர்ந்து வருது. இங்க பாருங்க, வெயில் நல்லா படணும், அப்பதான் நிறைய பூ வரும். பிங்க் கலர் நடுவுல ஒயிட். அப்புறமா கடைசியா காமிது. அடுத்தது ஒயிட் டிசம்பர், இப்போ வந்து சீசன் முடிஞ்சிருச்சு, கொஞ்சமா பூத்துருக்கு, கொஞ்சம் பறிக்கலாம். இங்க பாருங்க, பியூர் ஒயிட், இது எதுவும் நடுவுல கலந்துருக்காது. இது வந்து ஒரு மணிக்கெல்லாம் கீழே உது ஆரம்பிச்சிடும், காலையில ஃப்ரெஷ்ஷா பறிக்கணும், அப்பதான் ரொம்ப நல்லா இருக்கும். கொஞ்சம் கீழே வந்துச்சு, ஆமாம்மா, இல்லைன்னா நிறைய இருந்துச்சு, இப்ப சீசன் வேற முடியுது. பாருங்க, இது வந்து 12 மணிக்கு அந்த மாதிரி ஃபுல்லா பறிச்சிட்டோம்னா எல்லா பூவும் அப்படியே எடுத்துடலாம், இல்லைன்னா கீழே பாதி எல்லாம் ஃபுல்லா பாருங்க கீழே விழுந்து கிடக்கும். போதும். அதுக்கப்புறமா தக்காளி. அடுத்தது அவரை செடியில பாருங்க, சின்ன அவரை செடியில கொஞ்சம் காய் முன்னாடியே பறிச்சிட்டோம். இது பாருங்க, ஒரு 5-6 காய் சாம்பாருக்கு போட்டுக்கலாம். இது இங்கே ஒன்று இருக்கு, இது பொடி அவரைக்காய், இது பட்டை அவரைக்காயில கடையில வாங்குறது பெருசா, கடை நம்ம வீட்லயும் போட்டா பெருசா வரும்பா. இது சின்ன அவரைக்காய் போட்டோம்ல, சாம்பார்ல போட்டுக்கலாம், கொஞ்சம் தான் இருக்கு, அதையும் இதுல போட்டுடலாம். அடுத்தது தக்காளி பழம், எலி விட்டு வச்சிருக்கு, பரவாயில்ல, எலி அணிலாம் கொஞ்சம் தக்காளி எங்களுக்காக விட்டுருக்கு. அதுலயே ஒரு குட்டி, எங்க தன்ஷி மாதிரி இதுல ஒண்ணு குட்டியா வளர்ந்துருக்கு. இங்க பாருங்க, சூப்பரா இருக்கு. அதுக்கப்புறம் மேல வரைக்கும் போயிருக்கு பாருங்க செடி, இது சின்ன செடியிலேயே கீழே தக்காளி வந்து பாருங்க குட்டியா, இங்கெல்லாம் பூ வந்திருக்கு, கீழே பாருங்க சின்ன தக்காளி, பரவாயில்ல, இந்த எலி விட்டு வச்சிருக்கு எங்களுக்காக. காட்டு மல்லி பாத்தீங்களா, அங்க பறிச்சல அந்த காட்டு மல்லி பாருங்க, கொடியா போயிருக்கீங்க. இது வந்து மொட்டா இருக்கு, இப்ப நான் பூத்தது பறிச்சாங்க, இது பாருங்க மொட்டு. இந்த செடியுமே நல்லா வெயில் பட்டதுன்னா நிறைய பூ வரும். அவ்வளவுதானா, இதெல்லாம் சின்ன சின்ன மொட்டு இருக்கு மேல வரைக்கும். இந்த பாருங்க, இதெல்லாம் நேத்து பறிச்சு, நேத்து வந்தது, இதெல்லாம் நாளைக்கு பூக்கும். காட்டு மல்லி பாருங்க, அங்க பறிச்சல அந்த காட்டு மல்லியுடைய மொட்டு இது. இங்க ஒரு காராமணி செடி இருக்கு, இங்க பாருங்க, அதே சைஸ், அவ்வளவு பெருசா வளர்ந்துருக்கு பாருங்க. இதை இப்ப பறிச்சிடலாம். இதே தாண்டி ரொம்ப முத்த விட்டோம்னா அது விதைக்கு தான் யூஸ் ஆகும். கட் பண்ணுப்பா, இருக்கு பாருங்க, மெதுவா 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 பத்து பொடி, இங்க கட் பண்ணி, இங்க ஜோடியா இருக்கு 2. இது வந்து இந்த தன்ஷி அம்மாவா, இது ஆதி காராமணியை வந்து இதையும் விதைக்கி விட்டாச்சு, கொஞ்சம் நல்லா முத்திருச்சு, அதனால இது விதைக்கி விட்டாச்சு. நல்லா காயணும், இதுலயே காஞ்சி எடுத்து நம்ம அடுத்தது போட்டாதான் சூப்பரா வரும். அடுத்தது பர்பிள் கலர் டிசம்பர், அதுவுமே வந்து லேட் ஆனதுனால கொட்டிருச்சு, கொஞ்சமா பறிச்சுக்கிறது, அப்படியே உதிர்ந்துடும், அதனால வந்து நம்ம சீக்கிரம் பறிச்சிடணும். இந்த செடியெல்லாம் வந்து ஒரு 12 மணிக்குள்ள வந்து பறிச்சிடணும், அப்போ வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும், நம்மளுக்கு கீழே உதிராது.
சீசன் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட பாருங்க எங்க வீட்டுல பூக்குது. அது வந்து தண்ணி கொஞ்சம் நல்லா விடுறதுனால கொஞ்ச நாளைக்கு கொஞ்சம் பூத்துட்டு இருக்கு. இப்ப இந்த மார்ச் முடியிற வரைக்கும் கூட கொஞ்சம் 2 பூவா கொஞ்சம் இருக்கும். கொஞ்சம் டிசம்பர் எடுத்துக்கலாம். அடுத்தது நித்திய கல்யாணி, அங்க பிங்க் கலர் காமிச்ச பார்த்தீங்களா, இங்க பாருங்க ஒயிட் கலர். இது வந்து பியூர் ஒயிட். எல்லா நித்திய கல்யாணியுமே நம்ம வந்து கஷாயம் பண்ணி குடிக்கலாம். ரொம்ப மருத்துவ குணம் இருக்குது இதெல்லாம். ஒயிட் கலர் பாருங்க. இது எங்க வேணா நம்ம வச்சுக்கலாம். நமக்கு வாசல் முன்னாடி வச்சா ரொம்ப நல்லதுன்றாங்க. இங்க பாருங்க. கரும்பு பாருங்க. பொங்கலுக்கு பொங்கலுக்கு முன்னாடி நட்டது அந்த கரும்பை. பொங்கலுக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி நட்டது. இங்க பாருங்க எவ்வளவு அழகா வந்துச்சு பாருங்க. அதுக்கப்புறம்லாம் வந்து பொங்கல் அப்புறம் நட்டது வந்து இது கொஞ்சம் சின்னதா வளர்ந்துருக்கு. சின்ன செடியா இருக்கு பாருங்க. சின்ன கரும்பு 2 நட்டு வச்சோம். இது வந்துருக்கு பாருங்க 2. அடுத்தது பாத்தீங்கன்னா இது வந்து வாட்டர் ஆப்பிள். வாட்டர் ஆப்பிள் வந்து வச்சு 3 மாசம் ஆகுது. நல்லா பாருங்க துளுத்து வந்துருச்சு. வைக்கும் போது இந்த ஒரு கிளை மட்டும்தான் இருந்தது கீழே. இந்த ஒரு கிளவுலதான் இருந்தது. இப்ப பாருங்க நல்லா துளுத்து வந்துச்சு. கீழே மண்ணில் வைக்கல. இங்க பாருங்க ஒரு தண்ணி கேன்ல, வாட்டர் கேன்ல அப்படியே அதில் வச்சிருக்கோம். இதை வந்து கொஞ்சம் பெருசாச்சுன்னா இப்படியே கட் பண்ணி விட்டா அதுலயே பூ வந்து காய் வரும். அடுத்தது கொடியில பாருங்க, இந்த கொடியில சங்குப்பூ ஏறி இருக்கு. அந்த சங்குப்பூ வருங்க. இப்ப சீசன் கொஞ்சம் சங்குப்பூ செடி சீசன் வந்து குறைவாயிருச்சு. அதனால பூ வந்து கொஞ்சமா தான் பூக்குது. இந்த ரோஸ் செடி டபுள் கலரு. இங்க பாருங்க பிங்க் வித் ஒயிட்டு. சூப்பரா இருக்கு பாருங்க. இது பறிக்க வேணாம், செடியிலே இருக்கட்டும். நிறைய மொட்டு வந்திருக்கு. இது ஒண்ணு இருக்கு, அதனால பறிக்க வேண்டாம், எப்படி இருக்கட்டும். இங்க பாருங்க இந்த நித்திய கல்யாணி வந்து ஃபுல் பிங்க்கு. அதுக்கப்புறம் நடுவுலையும் பாருங்க அப்படி டார்க் பிங்கா இருக்கு பாருங்க. அது வந்து அங்க பார்த்தது வந்து ஒயிட் நடுவுல இருந்துச்சு. பிங்க் ஒயிட் நடுவுல. இது பாருங்க இந்த கலர். இது பாருங்க நல்லா டிஃபரெண்ட் தெரியும் பாருங்க. பிங்க் ஒயிட் நடுவுல. இது வந்து லைட் பிங்கா இருக்கு. டார்க் பிங்க் நடுவுல இருக்கு பாருங்க. டிஃபரெண்டா தெரியுது பாருங்க ரெண்டுத்துக்குமே. இந்த நித்திய கல்யாணி வந்து நிறைய இடத்துல அங்கங்க வீட்டுல வச்சிருப்பாங்க, நிறைய கிடைக்கும். இது வந்து ரேர் அவ்வளவா. இங்க பாருங்க. இன்னைக்கு வந்து எல்லா காய், கீரை, பூவு எல்லாம் பறிச்சிட்டோம். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பார்க்கலாம். பாய்.